நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு? ஏன் எல்லா கஷ்டங்களும் எனக்கு மட்டுமே நடக்குது? எந்த நல்லதும் எனக்கு மட்டும் நடக்கவே மாட்டேங்குது? இப்படி புலம்புற கோடிக்கணக்கான மக்கள்ல நீங்களும் ஒருத்தரா? புலம்புறதை விட்டுட்டு இந்த வீடியோவை பாருங்க. ராஜவம்சத்திலிருந்து வந்த பாண்டவர்களுக்கு 14 வருஷம் காட்டில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. நமக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன ஆகும்? அழுது புலம்பிட மாட்டோம், கடவுளே உனக்கு கண்ணு இல்லையான்னு திட்டி தீர்த்திட மாட்டோம். ஆனா பாண்டவர்களோ அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணாங்க. 14 வருஷம் அமைதியா தியானம், போருக்கான பயிற்சி, யுக்திகள்னு ஒரு கம்ப்ளீட் ட்ரைனிங் பீரியடாவே எடுத்துக்கிட்டாங்க. வனவாசம் முடிஞ்சு வெளியே வரும்போது அப்படி ஒரு வேகம், மனசுல திடம், தைரியம் எல்லாம் அதிக அளவுல இருந்துச்சு. கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கூட நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிற அறிவு மட்டும் இருந்துட்டா போதும், யாராலையும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. அப்படி வாழ்ற மனுஷனுக்கு கடவுள் எப்பவுமே கூடவே நிற்பாரு. ஒரு கடல் பயணத்துல புயல் வந்ததால படகு உடைஞ்சு போகுது. அதுல பயணம் பண்ண மனிதர்கள்ல ஒரே ஒருத்தன் மட்டும் உயிர் பழைச்சு கையில கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஆள் இல்லாத ஒரு தீவுல கரை ஒதுங்குறான். அங்க ஒரு சின்ன குடிசையை கட்டிக்கிட்டு கிடைச்ச பழங்கள் காய்கள்னு எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். என்ன காரணமோ தெரியல, அவன் கடவுளை திட்டவே இல்லை. என் விதி இதுதான் இருந்தான். ஒரு நாள் உணவு தேடி போயிட்டு திரும்பி வரும்போது அவன் குடிசை பத்தி எரியறத பார்த்து கதறி அழுகிறான். கிட்டத்தட்ட 6 மாசமா திட்டாத கடவுளை திட்டி தீத்துட்டான். உன்னை இனிமே கும்பிடவே மாட்டேன், நீ வெறும் கல்லு தான், உனக்கு இரக்கமே இல்லையான்னு திட்டிகிட்டே இருந்தான். திடீர்னு யாரோ அவன் தோல்ல கை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஒரு மாலுமி. அடிக்கடி இந்த வழியா போறதுண்டு. இன்னைக்கு கடல்ல கொஞ்சம் தூரத்துல போயிட்டு இருக்கும்போது பெருசா நெருப்பு எரியறத பார்த்தேன். கண்டிப்பா யாரோ மனுஷங்க தான் இருக்கணும்னு இங்க வந்தேன்னு சொன்னாரு. கடவுளேன்னு அவரை கட்டி பிடிச்சி காலில் விழுந்து அவர் கூட கிளம்பி போயிட்டான். அவன் அவ்வளோ நாள் அங்க மாட்டிக்கிட்டது அவன் விதியா இருக்கலாம். ஆனா குடிசையை எரிய வச்சு அவனை காப்பாத்தினது தான் இறைவனோட கருணை. அப்பப்ப நம்ம கிட்ட விளையாடுவாரு, ஆனா கண்டிப்பா நம்மளை கைவிட்டுற மாட்டாரு. துன்பப்படுகிறவன் பாக்கியவான்னு பைபிள்ல சொன்னதுக்கும் இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னதுக்கும் பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. அதனால எது வந்தாலும் கவலைப்படாம, கிடைக்காத 10 விஷயத்தை நினைச்சு புலம்பாம, கிடைச்ச 100 விஷயத்துக்காக சந்தோஷமா வாழ ட்ரை பண்ணுங்க. அந்த 10 விஷயமும் உங்களை தானா தேடி வரும்.